தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா நாகலாபுரம் கிராம மக்களின் நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு காண பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் திரு கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் இன்று அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். நாகலாபுரம் கிராமத்தில் உள்ள நத்தம் சர்வே எண் 243/1 தங்களுக்கு சொந்தமான 8.25 சென்ட் இடத்தில் கட்டிடம் கட்டிக்கொள்ள பாதுகாப்பு வழங்க கோரி தேவர் சமூக மக்கள் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி திருமதி எல் விக்டோரியா கௌரி அவர்கள் உரிய பாதுகாப்பு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு காவல்துறை உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் 1 தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கின் எதிர்மனுதாரர்களும் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருந்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் காவல்துறை அதை மதிக்காமல் வருவாய்த்துறையின் வாய்மொழி உத்தரவை காரணம் காட்டி மக்கள் செலுத்திய 30,000 ரூபாய் வரைவோலையை திருப்பி அளித்து மக்களை கடந்த சில நாட்களாக அலைக்கழித்து வந்தனர். நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் தங்களுக்கு நீதி கிடைக்காததால் வேதனையடைந்த நாகலாபுரம் கிராம மக்கள் இன்று பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் திரு கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்தனர். மக்களின் நியாயமான கோரிக்கையை கேட்டறிந்த நமது கட்சி தலைவர் சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். உயர் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த மறுப்பது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு என்பதை அதிகாரிகளுக்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்டினார். அதோடு நிற்காமல் உடனடியாக கட்சியின் வழக்கறிஞர்கள் மூலம் கோரிக்கை மனுவை தயார் செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பிக்க செய்தார். தலைவர் திரு கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்களின் இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இதன் மூலம் நாகலாபுரம் மக்களின் நீண்டகால போராட்டம் தற்போது வெற்றியை நோக்கி நகர்ந்துள்ளது. மக்களின் உரிமைகள் மறுக்கப்படும் போதெல்லாம் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி என்றும் களத்தில் முன்னின்று போராடும் என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி. விளாத்திகுளம் பகுதியில எல்லா ஊர் பிரச்சனைக்கும் நம்ம வந்தோம். இந்த ஊர்னால ஒரு பிரச்சனைனா நம்ம வானம் போறோம் என்று நம்ம அனுப்பலாம். அப்படியே அது பிரச்சனை அப்புறம் அந்த ஊர் நமக்கு வர்றது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ணணும். சாத்தியமே நம்ம போட்டிக்கிட்டேன். எல்லா ஊரும் நன்றிகளை தெரிவிப்பதுக்காண்டி தண்ணீருக்கு வந்தாங்க. கோயில் இருந்து அந்த 190 லேடி வந்து ஆட்கள் எல்லாரும் ஊர் நாட்டம் எங்க தகவல் மக்களுக்கு இருந்தார் ராமநாடு எல்லா இடத்துலையும் வந்தேன். விளாத்திகுளம் பகுதியில இருந்து ஒதுக்கியாவது ஒரு விஷயம். அதாவது ஒரு குற்றச்சாட்டம் சொல்லல. நீங்க நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்தா அந்த சமூகத்தை நீங்க எப்படியாவது அதாவது வந்து இவங்களை மட்டும் தட்டணும் புகத்த ஆடு வந்து கேள்வி நம்ம இருந்துச்சு. அப்ப அவன் என்ன முடியுதுங்களா இவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. அந்த பகுதியில இயற்கை சாங்கலாம் சார். ஆமா நான் என்ன பண்ணுவேன் எல்லா இடத்துக்கும் வந்துருக்கேன். எல்லா இடத்துல அப்ப கிராமத்துல இலக்கத்துல பத்து இருந்தாங்கன்னா அதை பத்தி பயப்படுறேன். நீங்க என்ன தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பிரச்சனைக்கு எந்தையாவது நம்ம வந்து பணம் காட்டுறாருன்னு கேட்டுக்கணும். நம்ம வர்றதுக்கோ போறதுக்கோ அவங்களுக்கு பிரச்சனை தான் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். 30,000 30,000 ஒரு தடவை அப்படிதான் அது எல்லா பத்தியும் எல்லாத்தையும் நாங்க பணம் தான் கேட்டுக்கணும். அப்போ சாதியாவது சமுதாயத்தை சேர்ந்தவங்களாவது நம்ம எல்லா இயக்கமும் இல்ல சாதி தரணும். அப்போ ஊர் வந்து அடுத்த தலைமுறைக்காவது நீங்க சொல்லி கொடுத்து போனீங்களா? இதெல்லாம் ஒரு கஷ்டம் வச்சு ஒரு இது சொன்னாலும் இல்லாட்டி பயிர்ப்புமா எப்படி அளவுக்கு ஒரு விஷயத்த அவங்க மக்களை வந்து அப்படின்னா ஊர்ல தீர்த்து நம்ம தானே அந்த ஊர்ல வந்து பொறுப்பாளர் இல்லாம தானே 24 ஓடுது. என்ன நாங்க விளையாடிட்டோம்னா நாங்க எல்லாரும் சொல்லிக்கீங்க அதுல நமக்கு தானா கடைசி போட்டு போனோமா நம்மையா கூட அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா ஒரிஜினலா நம்ம எல்லாமே நம்மளோட அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த உணவு அப்படியே விளாத்திகளுக்கு பகுதிகள் மட்டும்தான் ஊருக்கு இல்லை எல்லா ஊருக்கும் தெரியும். எல்லா ஊருக்கும் தெரியிருக்கு. கலெக்டர் பார்த்தீங்கன்னா ரோடம் பார்த்துருக்கேன். எல்லாம் நீங்க ஒரு ஊரு விளாத்திகுளம் பகுதியில இருந்து வரல. வேற நேரத்துல செய்யறதா அப்படின்னு